ஹாய் பிள்ளைங்களா, வணக்கம். உங்கள் சத்தியம்மா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்ம வினைகளை ஈர்க்கும் காந்தப்புலம் மயானம் என்பது மனிதர்களின் பூத உடலின் இறுதி எல்லை. அந்த நூலில் மயானக்காளியின் ஜீவ சமாதி என்பது ஒரு ஆன்மீக கருத்துளியாக தான் இருக்குது. சரிங்களா? அங்கு வரும் பக்தர்களின் தீங்கு, பூர்வ ஜென்ம கர்ம வினைகள், அதே மாதிரி செய்வன கோளாறுகள், மரண பயம் ஆகியவற்றை அந்த சமாதியின் உக்கிரம் ஆற்றல் மிக வேகமாக தின்று செரிமானம் செஞ்சிடும். சரிங்களா? இத்தனை பயம் இருக்கிறவங்க காளி ஏன் கும்பிடுறோம் அப்படின்னா, மயான காளியை கும்பிட்டோம்னா செய்வன கோளாறு, அதுக்கப்புறம் மரண பயம், சரிங்களா, தீவினைகள், கர்ம வினைகள், இத்தனை ஒரு இருக்கிற பிரச்சனையை அவள் ஈத்துக்குவாள். அவளுக்குள்ளார ஈத்துக்கிறதுக்கு தான் மயான காளியை நம்ம கும்பிடுறது. மயானத்துக்கு போய் மயான காளியை கும்பிட்றோன்னா இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. அந்த அம்மா ஆத்மாவுக்கு, பேய்களுக்கெல்லாம் சொந்தக்காரி அவள். அப்போது எப்படி இருக்கும் அந்த இடம்? அதனால தான் மயான காளியை கும்பிட்றோம். சரிங்களா? ஓம் சக்தி, அங்காள சக்தி. நல்லதை மட்டும் நினைப்போம், நல்லதே நடக்கும்.